தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது, கூடுதல் விவரம். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டு, அதாவது சொந்த தந்தையே மகன் மீது குற்றச்சாட்டு வைத்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் இதனை தொடர்ந்து நாளை பார்த்தீங்கன்னா சென்னையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆதரவாளர் கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூர்ல நாளை மற்றும் நாளை மறுநாள் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது நாம் சற்று முன்பு வரை பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அங்கே இருந்த தலைமை நிலை செயலாளர் அன்பழகன், அந்த கட்சியினுடைய சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் சிவபிரகாசம், மாநில பொதுச் செயலாளர் பரந்தாமன் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாமக தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். ஏற்கனவே நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டோம். அதாவது 25 பேர் வட மாவட்டங்களில் உள்ள பாமக மாவட்ட செயலாளர்களை, அதாவது அன்புமணி ஆதரவான மாவட்ட செயலாளர் 25 பேரை நீக்குவதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முடிவு எடுத்து அதற்கான முடிவும் இன்று அல்லது நாளை அறிவிக்கவும் தயார் நிலையில் உள்ளதாக நாம் தகவல் வந்ததன் அடிப்படையில் செய்தி வெளியிட்டோம். அது தொடர்பாகவும் தீவிரமாக ஆலோசனை நடைபெற்று வருவது. மேலும் அடுத்த கட்டமாக நாளை அவர்கள் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசுவார், என்ன அறிவிப்பார் அந்த கூட்டத்தில், அதனை பொறுத்து அதை எப்படி எதிர்கொள்வது, நாம் அடுத்த கட்ட முடிவு என்ன எடுப்பது என்பது குறித்து தான் அந்த ஆலோசனையானது தீவிரமாக தைலாபுரம் தோட்டத்தில் தற்போது வரை நடைபெற்று வருகின்றன.